ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுக்கில் மிக அதிக கவனமும் அக்கறையும் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 3707 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருப்பது 4 ஆண்டு கால வரலாற்றில் இந்து சமய அறநிலையத்துறை தோன்றிய காலத்திலிருந்து இதுதான் அதிக அளவு குடமுழுக்கு நடந்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கின்ற 74,000 திருக்கோயில்களில் முதுநிலை கோயில்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்ற 49 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கினுடைய ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் நிறைவுற்ற திருக்கோயில்களை குடமுழுக்கு என்ற இலக்கினை நோக்கி இந்த அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்றாலும் சரி, அருள்மிகு திருச்செந்தூர் பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் என்றாலும் சரி, முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் என்றாலும் சரி, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கினை விரைவுபடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பக்த கோடிகள் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்த திருப்பணிகளை விரைவுபடுத்தி குடமுழுக்கை விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய ஆன்மீக செம்மல் என்று போற்றப்படுகின்ற அண்ணன் மூர்த்தி அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய ருக்மணி தியாகராஜன் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பிரவீன் அவர்களும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், மதுரையினுடைய மாநகராட்சி ஆணையாளர் அன்பிற்கினிய சித்ரா அவர்களும், அதேபோல் எங்களுடைய தலைமை பொறியாளர் மற்றும் திருக்கோயிலுடைய இணையாளர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களோடு இணைந்து இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் திருக்கோயிலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகள் 186 பணிகள். மொத்தமாக இந்த பணிகளுடைய மதிப்பு 23,70,00,000 ரூபாய். இதில் திருக்கோயில் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 117 பணிகள் 8,90,00,000 ரூபாய் செலவில் திருக்கோயில் நிதியிலிருந்து செலவிடப்படுகின்றது. உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 69 பணிகள் 14.80 கோடி செலவிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்துமே டிசம்பர் மாதத்திற்குள் இறுதி வடிவம் பெறப்படும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பொருள், வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு தீ விபத்தினால் அந்த மண்டப கட்டுமான பணி குலைந்திருக்கின்றது. அந்த வீர வசந்தராய மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கல்களை எடுக்கின்ற பணி தொய்வு ஏற்பட்டதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரே நீளமாக 15 அடிக்கு கல் தேவைப்படுகின்றது. அந்த கல் கோரைகளிலே கிடைப்பது சற்று கடினமாக இருந்தது. தற்போது அந்த கல்கள் எடுக்கின்ற பணியும் தற்போது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த பணிக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்தமான தூண்கள் 79 தூண்கள். இதுவரையில் நிர்மாணித்திருக்கின்ற தூண்களுடைய எண்ணிக்கை 18 தூண்கள் இதுவரையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீரவசந்தராய மண்டபத்துடைய ஒட்டுமொத்தமான இந்த பணிகளுக்குண்டான தொகை 35,30,00,000 ரூபாய் செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் இந்த தூண்களுக்குண்டான வரவேண்டிய தூண்கள் 61 தூண்கள் இன்னும் தயார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றன. இந்த 61 தூண்களில் 35 தூண்கள் ஏற்கனவே வரப்பெற்றிருக்கின்றன. இந்த 35 தூண்களில் 5 தூண்கள் இன்னும் வரவேண்டியது இருக்கின்றன. இதில் வடிவமைக்கப்பட்ட தூண்கள் ஏற்கனவே 5 தயார் நிலையில் இருக்கின்றன. இன்னும் வரவேண்டிய தூண்கள் 21 தூண்கள் இருக்கின்றன. 10 தூண்கள் தயார் நிலையிலே இருக்கின்றது. 2 நாட்களில்
அந்த தூண்கள் வந்துவிடும். மீதம் இருக்கின்ற 11 தூண்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நடைபெறுகின்ற இடத்திற்கு வந்து சேரும் என்று பொறியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தூண்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு இந்த பணிகள் நிறைவுற்றவுடன் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும். வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே தேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள், செல்வம் குருக்கள், ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம். அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 18 உபகோயில்கள் வருகின்றன. இந்த 18 உபகோயில்களில் 9 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 11வது மாதத்திற்குள் மேலும் 4 உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உபகோயில்களில் அனைத்து உபகோயில்களும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம். டிசம்பர் மாதத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற 186 பணிகளும் நிறைவுறும். இன்னும் வரவேண்டிய கற்கள் 21 கற்கள் இருக்கின்றது. வீரவசந்தராயர் மண்டபத்திற்கு 10 கற்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. மேலும் 11 கற்கள் இந்த மாதம் 11ஆம் தேதிக்குள் வந்து சேர்ந்துவிடும். அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட கற்கள் 18 தூண்கள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஒட்டுமொத்த பணிகளுடைய கால அளவு என்ன என்பதை இன்றைக்குள்ளாக முடிவு செய்து சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்றால் பிப்ரவரி மாதம் நெருங்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து விட்டு குடமுழுக்கு என்றால் டிசம்பர் மாதத்திலேயே இந்த குடமுழுக்கு நிறைவு பெறும். நான் சொன்னேன், இந்த குடமுழுக்கிலே பிரசித்தி பெற்ற குருக்களான நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், செல்வம் போன்ற குருக்களோடு கலந்து ஆலோசித்து இதற்கு ஆகமங்கள் மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இடம்பெற்றால் அதற்குண்டான சூழலில் முடிவெடுப்போம். முதலமைச்சர் அவர்களையும் கலந்து கொண்டு இறுதி முடிவை அறிவிப்போம். அப்படியே தான் ஒரு கட்டாயம் இல்லை. தேர்தல் அப்படி என்று வைத்துக்கொண்டால் நாடாளுமன்ற தேர்தல் கூட வந்து சென்றது. ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் மாநகராட்சி தேர்தல் கூட வந்து சென்றது. தேர்தலுக்கும் எங்களுடைய ஆன்மீக பணிக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுவார்கள் 6 மாதத்தில் 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அது 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் 200 பேர்களை கொண்டு வேலை செய்தால் முடிந்துவிடும். ஆகவே இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளையும் கையாளுகின்ற அரசு. நீங்கள் அது கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற சம்பவத்தை கூட பார்த்திருப்பீர்கள், வைபவத்தை. அந்த பாலம் கட்டுகின்ற இடம் மக்களே நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருந்த இடம். மாவட்டத்துடைய அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சரையும் அழைத்து வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று அழகர் கூட ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்ச்சியை பாலப்பணிகளும் தடைபடாமல் அழகரையும் மனங்குளிர பச்சை பட்டுடுத்தி ஆற்றிலே இறங்க வைத்து மகிழ்ச்சி வர வைத்தோம். அந்த வகையில் 6 மாதம் என்பது அவரவரும் சொல்லுகின்ற விருப்பம். 3 மாதம் 4 மாத காலத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கை முடித்து காட்டுவோம். நிறைய கோயில் இருக்குது. எக்கச்சக்கமாக சென்னையிலே பார்த்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நினைவில் வாழும் கலைஞர் அவர்கள் இருந்தபோது திருவள்ளூர் திருக்கோயில் அவர்தான் பாலாலயத்தை தொடங்கி வைத்தார். அந்த திருவள்ளூருக்கு திருக்கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் நம்முடைய நாகப்பட்டினத்திலே ஔவையார் மணிமண்டபம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுபோல் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலான பெருந்திட்ட வரைவு பணிகள் பழனி, நம்முடைய திருத்தணி போன்ற திருக்கோயில்களிலே இருக்கின்ற 19 திருக்கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுடைய பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
உங்களுக்கும் பசியாகி இது சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து தரப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான நம்முடைய இப்காட்டிடம் அந்த திட்டத்திற்குண்டான இறுதி வடிவத்தை கேட்டிருக்கின்றோம். அது வந்தவுடன் டெண்டர் கோரப்படும். கரூர் விவகாரத்தில் விஜய் வந்து அதுக்கப்புறம் இரங்கல் தெரிவிக்கல, சிஎம் சார் எங்களை என்ன முடிஞ்ச என்ன தொட்டு பார்க்கின்ற வார்த்தைகளை பதிவு செய்து வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய ரிப்ளை? 2 நாள் நீதிமன்றங்களில் வந்த தீர்ப்பு தான் இவருடைய பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.